வணக்கம். இப்போ ஒரு மோட்டரை எப்படி ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து பேசு நியூட்ரல் எடுத்து கான்டாக்டருக்கு நான் இன்புட் கொடுத்துட்டேன். பிரேக்கர்லேருந்து பேசு நியூட்ரல் எடுத்து கான்டாக்டருக்கு இன்புட் கொடுத்துட்டேன். அதோட அவுட்புட்டில் மோட்டருக்காக ஒரு இண்டிகேஷன் லேம்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்டிங்காக. சிங்கிள் பேஸ் இது நம்ம 3 பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 பேஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்டிங்காக சிங்கிள் பேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்புட்டில் கான்டாக்டரோட இன்புட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட்டில் ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது டெஸ்டிங்காக. அடுத்து கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து பேஸ் எடுத்து ரிமோட் கண்ட்ரோலோட இன்புட்டில் ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா அவுட்புட் இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்குது. இதில் இது ரிசீவரில் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்குது. நம்மளுக்கு 3 டெர்மினலை டம்மி பண்ணிவிட்டு ஒரு டெர்மினல் எடுத்து ஓவர்லோடோட 95 NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. 96 NCலேருந்து ஒரு அவுட் எடுத்து கான்டாக்டரோட A1ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து கான்டாக்டரோட A2 ரிசீவர்லேருந்து டேரெக்டாக A2ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரிசீவருக்கு நியூட்ரல் பார்த்தீங்கன்னா பிரேக்கரில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதுதான் அதோட வயரிங். இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரேக்கர் ஆன் பண்ணோடனே மோட்டர் ஓட ஆரம்பிக்குது. இந்த ரிமோட்டில் நான் 1ஆம் நம்பருக்கு மட்டும் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். மீதி 3க்கு டம்மி பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ 1ஆம் நம்பர் ஆன் பண்ணால் ஆன் ஆகும் மோட்டர். இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட் வருது. நம்மளுக்கு 3 ஒரே ஒரு அவுட்புட் தேவை. அதனால 3 டம்மி பண்ணிட்டேன். இந்த ரிமோட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மீட்டர் வரைக்கும் வேலை செய்யும். நம்மளுக்கு ஒரு 10-15 மீட்டர்லேருந்து மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். Thank you for watching video.